காரியம் அனுகூலமாகும். கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. 2 ராஜாக்கள் 18:7. ஆகாஸ் ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா 25 வயதிலே ராஜாவாக உயர்த்தப்படுகிறான். தன்னுடைய வாலிப வயதிலே கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து வருகிறதை வேதம் பதிவு செய்திருக்கிறது. அவரது சகல காரியங்களையும் ஆண்டவர் வெற்றியாக செய்து முடிக்கிறார். காரணம், கர்த்தர் எசேக்கியா ராஜாவோடு இருந்தபடியா. இந்த எசேக்கியா ராஜாவும் கர்த்தர் தன்னுடன் இருப்பதற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறார், உயர்த்தப்படுகிறார். கர்த்தர் எசேக்கியா ராஜாவோடு இருந்ததற்கான காரணம் என்ன? என் அருமையான அன்பு உள்ளங்களே, கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார். கர்த்தரின் மேல் நம்பிக்கை வைத்திருந்தார். கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை. கற்பனைகளை கை கொண்டு வாழ்ந்து வருகிறார். ஆகையால் கர்த்தர் அவருடன் இருந்து காரியங்களை வாய்க்கச் செய்தார். நாமும் கூட இந்த 4 காரியங்களை கை கொள்ளுகிற பொழுது கர்த்தர் நம்முடைய காரியத்தையும் அனுகூலமாய் மாற்றுகிறவர். அவர் சூழ்நிலையை நொடி பொழுதலை மாற்றி ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்த வல்லவர் அல்லவா? தாவீது வர வர பலத்தான். யோசேப்பு காரிய சக்தி உள்ளவனான. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. இந்த 3 பேரின் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் கார்மேகத்தை போல சூழ்ந்து கிடந்த போது இவர்களோடு கர்த்தர் இருந்தபடியா அவர்கள் எடுத்த எல்லா காரியமும் அனுகூலமாய் மாறுகிறது. டிஎல் மூடி சிறு பிள்ளைகளுடைய ஊழியத்தை நடத்தி வருகிற நேரம், சிறு பிள்ளைகளை ஞாயிறு பாடசாலைக்கு கூட்டிக் கொண்டு வருவதுதான் டிஎல் மூடியின் ஊழியமாய் காணப்படுகிறது. இந்நாட்களிலே தன்னை கர்த்தரின் கையிலே அர்ப்பணித்த அவரை தேவன் வல்லமையான ஊழியராக உயர்த்தி கனப்படுத்தினாரே. தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் உண்மையுடனும் ஆர்வமுடனும் செயலாற்றியதை தேவன் அவரை வல்லமையாய் பயன்படுத்தியதின் காரணம் என்பதை கடவுள் நமக்கு நினைப்பூட்டிக் கொண்டிருக்கிறார். நாமும் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை விட்டு பின்வாங்காமல் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு உண்மையோடு வாழ நம்மை ஒரு விஷயம் அர்ப்பணிக்கலாமா? தேவன் நம்முடைய சகல காரியங்களையும் வாய்க்க செய்கிறவர். அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். உங்களை உயர்த்துவதற்கு எந்தவித தடை கற்கள் வந்தாலும் அவைகளை தவிடுபடியாய் மாற்றுகிறவர். இயேசுவே, எங்களை உடைய கரத்தில் தருகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு வர வேண்டிய காரியங்கள் அனுகூலமாய் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். வாசலை திறந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே.